உண்மையிலுமே இந்த மேஜிக்ல வந்து ஒரு பாதி லெவல் நீங்க தாண்டிட்டீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? என்ன புரிஞ்சு இதில் வந்து ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட எத்தனை கட்சி கொடுக்குறேன் ஒன்று கொடுக்குறேன்னு நான் என்னென்ன பண்ண சொல்லணும்னா எல்லாமே இப்போ கரெக்டாக பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் கையில் எத்தனை கட்சி இருக்குது? இதுதான் இந்த மேஜிக் பாதி லெவல் அப்படிங்கிறது. நம்மகிட்ட ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா எப்படி மேஜிக் பண்ணி அது ரெண்டாக மாற்றுறது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்களா? கட் பண்ண ரெண்டாவது ஏற்கனவே கட் பண்ண ரெண்டாவது ஆச்சு, ஓட்டாதான் ஆச்சு. இது பாதி தான். மீதி மேட்ச் கற்றுக்குன்னா ரெண்டு கட்சி இப்படி ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். அப்படி சும்மா சேர்த்து வச்சுக்கணும். அப்படிங்களா? இதில் எப்படி சுத்தரணும் அதே மாதிரி அதை சுற்றிக்கணும். அவ்வளோ சூப்பர். வச்சுட்டீங்களா? அப்படி பக்கத்தில் வச்சுட்டு ஊதுங்க. துப்பாதீங்க, ஊதல். சரி, ஒவ்வொரு மேஜிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று சொன்னாலும் அந்த மேஜிக் வந்து நடக்கும். கேரளாவில் வந்து ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியை பார்த்துட்டு அக்கடை கடை போகிறா சொல்லுங்க. அக்காவை கூப்பிடுறீங்களா? சரி, அது வரையில விட்டுருங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையாக கூப்பிடுறோம். அப்படியே ரெண்டு கட்சி ஒன்றா சேர்த்து வச்சுங்க. ரொம்ப சிம்பிளான வார்த்தை. 1 2 3 சொன்னீங்களா? 1 2 3 நீங்கள் 1 2 3 ஓப்பன் பண்ணுங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியும். ஊதுங்க அப்படின்னா துப்புறீங்க. அக்கடை கடப்பா அப்படின்னா அக்காவை கூப்பிடுங்க, தங்கச்சியை கூப்பிடுங்க. எனக்கு மேட்சிக் மறந்து போகுது. சரி, என்ன பண்ணலாம்? மூணாவது ஒரு வாய்ப்பு தரேன். உண்மையிலுமே தரேன். நீங்கள் மேட்சிக் பண்ணி எல்லாத்தையும் கைத்தில் வாங்க போறீங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கு. உங்க பேக்கில் வந்து இந்த கட்சி இப்போ தனித்தனியாக உள்ள போடுங்க. நம்பர் 1 நம்பர் 2 2 குட்டி கர்ச்சிப்புள்ள போட்டுக்காரு. நம்ம ஒரு சின்ன மேஜிக் பண்ண போறோம். அது பெரிய மேஜிக்கா மாதிரி இந்த ரெண்டு குட்டி கர்ச்சிப்பும் ஒரு குட்டி பாம்பாவும் ஒரு குட்டி தேலாவும் மறப்போம். என்ன கால் எடுக்குது? பாம்பு வேணுமா தேல் வேணுமா உங்களுக்கு? பாம்பா பின்னாடி போறீங்க. என்ன பாம்பு வேணுமா தேல் வேணுமா? எது இருந்தாலும் ஓகேங்க. சைடுக்கு 10 மணிக்கு மேலே தேவைப்படுதுங்க. ரைட், இப்போ எட்டி பார்க்காதீங்க. எட்டி பார்க்காம அப்படியே மெது உள்ள கை விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாம்போ தேவை எது நினைக்கிறீங்க வரும். ஓகே, ஒரே நிமிஷம் சரிங்க. அக்கடை கடப்பா அப்படி எடுங்க. இது இருந்தாலும் ஓகே, இது இருந்தாலும் ஓகே. என்ன கை பின்னாடி 1.5 கிலோமீட்டர் பின்னாடி போயிடுச்சு. ரைட், பரவாயில்ல. சும்மா அப்படியே எடுங்க. நீங்க போட்ட கர்ச்சீப்பு தான் இருக்கு. 2 கர்ச்சீப்பு இருக்கா? எடுத்து பாருங்க. ரைட், ஓகே. அப்படியே உள்ள போட்டுருக்கு. 2 உள்ள போட்டுருக்கு. ரைட், இப்போ நான் எதுவுமே பண்ண போறதில்ல. நீங்க தான் அந்த மேஜிக் பண்ண போறீங்க. உண்மையிலுமே இந்த மேஜிக் நல்லா பண்ணாரா நல்ல ஒரு கைத்தில் கொடுத்துடலாம். கார்த்திகை உங்க பேரு? ரைட், அப்படியே இந்த மேஜிக் முடியல. மேஜிக் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் கைத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கப் கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே ஒரு அப்படி சுத்தணும். சுத்திட்டு ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அப்படி ஜெய்ஹிந்த் தெரியுமா? 5 நினைச்சு போறோமா? ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் கரெக்ட். சூப்பர். அப்படியே கையில் வச்சுக்கங்க. அப்படியே ஒரு தடவை சுத்துங்க. சுத்திட்டு ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். ரைட், அப்படியே 2 சேர்த்து கட்சி சேர்த்து அப்படியே வெளில எடுங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலுமே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஜாலியாக சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்க. நம்ம கார்த்திக் தான் முக்கியமான நல்லா கைத்தில் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதான். ஸோ யார் மனசையும் புண்படுத்திருக்காங்களா? வச்சுக்கிச்சு எங்கே யாத்திரை வாங்கிட்டு வந்தாரோ இப்போ அங்கே போகணும்னு கேட்பாங்க. நீங்கள் போய் கொடுத்துருங்க.